ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொஞ்சம் காய்கறிலாம் இருக்குங்க. அதெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் வாங்க. காராமணி பாருங்கள், சிவப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பச்சை நீட்ட காராமணி இருந்தது. யாரோ எல்லாத்தையும் உள்ளே இருக்க பருப்பு மட்டும் நோகாமல் எடுத்து நொங்க சாப்பிட்டு போயிருக்காங்க. எவ்வளோ காராமணி இருக்குது பாருங்கள். இவங்ககிட்ட இருந்தெல்லாம் இது எப்படி காப்பாற்றுறதுன்னு எனக்கு தெரியலங்க. அழகாக அந்த பருப்பு உள்ள இடத்த மட்டும் ஓட்டை போட்டு சாப்பிட்டு போயிருக்காங்க. டைம் சேவிங் பண்ணுறாங்க போல். அதையும் தாண்டி நமக்கு இவ்வளோ அறுவடை கிடச்சிருக்குங்க. வரி காராமணியும் சிவப்பு காராமணியும். அதுக்கப்புறம் கொத்தா காய்க்கிற வெண்டைக்காய்லாம் கொஞ்சம் இருக்காங்கங்க. அவங்க எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் குட்டி ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் வேறு செடிகள் தான் போடணுங்க. இவ்வளோ வெண்டைக்காய் கிடச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வரி கோவக்காய்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்து தேடி எடுத்தால் இவ்வளோ கிடச்சிருக்காங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்குங்க, அதையும் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் புதினா கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. இன்றைய அறுவடை பார்த்திங்கன்னா இவங்களாம் தான். மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி கிடச்சிருக்குங்க. இன்றைய அறுவடை பார்த்திங்கன்னா காராமணி, வெண்டைக்காய், கோவக்காய், கத்திரிக்காய், மிளகாய், புதினா. ஒரு கலர்ஃபுல்லான அறுவடைங்க. ஆர்கானிக்கான அறுவடை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.